பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஷஹாதத்து பைனிக்கும். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அதாவது இந்த வசனம் இருக்கின்றதே, ஒரு குறிப்பிட்ட ஒரு சரித்திரத்தின் விஷயத்திலே இறக்கப்பட்ட வசனம்தான் இந்த வசனம். அந்த சரித்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முஸ்லிமான ஒரு மனிதர், புதைல் என்பதாக பெயர் அவருக்கு, புதைல் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் வியாபாரத்துக்காக வேண்டி இரண்டு கிறிஸ்தவர்களோட, தமீம் என்பதாக ஒரு கிறிஸ்தவர், அதி என்பதாக ஒரு கிறிஸ்தவர், இரண்டு கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து வியாபார நோக்கத்தில் சிரியாவுக்கு கிளம்பி போனார். போன இடத்துல அவர் உடம்பு முடியாமல் போய் வியாதியஸ்தராக ஆயிட்டார். அப்போ அவருடைய மனசில் என்னமோ பட்டுச்சு, நம்ம இதுக்கு மேலே பொழைக்க மாட்டோம், நமக்கு மௌத்து வந்துடும் அப்படின்னு சொல்லி அவருடைய மனசில், புதையலுடைய மனசில் ஏதோ ஒன்று தோன்றியது. அதனால் உடனே தன்னுடைய இரண்டு பிரயாண தோழர்கள், அந்த கிறிஸ்தவர்களிடத்தில் அவர் வசியத்து செய்தார், மரண சாசனம் செய்தார். என்ன மரண சாசனம் அப்படின்னா, நான் மௌத்தா போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய பொருளெல்லாம் இருக்குது இல்லை, வியாபாரத்துக்காக நான் கொண்டு வந்தது, இதையெல்லாம் கொஞ்சம் கொண்டு போய் என்னுடைய வாரிசுகள்கிட்ட கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் மரண சாசனம் செய்தார். ஆனால் அவர் ஒரு புத்திசாலித்தனமும் செய்தார். என்ன புத்திசாலித்தனம் அப்படின்னா, என்னென்ன பொருள், அவருடைய பொருள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் ஒன்று தயாரித்தார். பட்டியலை தயாரித்து அது யாருக்குமே தெரியாமல் ஒரு உள்ளார திணிச்சு அவர் ஒழிச்சு வச்சுட்டார். அந்த கிறிஸ்தவர்கள் இரண்டு பேர் இருக்கிறாங்களே, அதியும் தமீமும், அவர்களுக்கும் தெரியாது இந்த சமாச்சாரம். ஒழிச்சு வச்சுட்டார். ஒழிச்சு வச்சுட்டு அவர் கொஞ்சம் நல்லா மௌத்தா போயிட்டார். அவர் மௌத்தா போன உடனே இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அவருடைய பொருள்களிலே இருந்த ஒரு உயர்ந்த பொருள், தங்க முலாம்பட்ட ஒரு வெள்ளி கோப்பை, அது அந்த காலத்திலேயே 1000 திரகங்களுக்கு பெருமானம் உள்ள ஒரு வெள்ளி கோப்பை. அது 1000 திரகம், 1000 வெள்ளி காசுகளுக்கு பெருமானம் உள்ள ஒரு வெள்ளி கோப்பை, அது தங்க முலாம் பூசப்பட்டது. அதை அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு வாரிசுகள்கிட்ட போயிட்டு, புதையலுடைய வாரிசுகளிடத்தில், நல்ல பிள்ளைங்க மாதிரி, உங்கள் வீட்டில் இருந்து வந்த புதையல் அவர் மூத்தா போயிட்டாரு, அவருடைய பொருள்களெல்லாம் உங்கள்கிட்ட நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பொருளை கொண்டு போய் ஒப்படைச்சிட்டாங்க. அந்த வாரிசுதாரர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னால், அந்த பொருளை அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ளார புதையல் ஒழித்து வைத்திருந்த அந்த பொருள்களினுடைய பட்டியல் கிடைத்தது. அந்த பட்டியலை எடுத்து அவங்க படித்து பார்க்கும்போது இருந்த ஜாமான்களில் ஒரே ஒரு ஜாமானை மட்டும் காணும், தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி கோப்பையை மட்டும் காணும். உடனே என்ன செஞ்சாங்க, புதையலுடைய வாரிசுகள் அவங்கள்ட்ட கேட்டாங்க, இது என்ன அந்த கோப்பையை காணமே, தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி கோப்பையை காணமே அப்படின்னு சொல்லி விசாரிச்சாங்க. விசாரிச்சா அந்த ஆளுக உடனே சொன்னாங்க, சத்தியம் பண்ணி சொல்றாங்க, நாங்கள் எந்த பொருளையும் எடுக்கலைங்க, நாங்கள் எதையும் ஒழிக்கலை, என்ன கொடுத்தாரோ புதையல் அதை கொண்டு நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ ஒன்றும் அவங்கள்ட்ட பேச முடியலை, சரின்னு விட்டுட்டாங்க. ஆனால் கொஞ்ச காலங்களில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், மக்காவிலே இருக்கக்கூடிய ஒரு பொற்கொள்ளன், அதாவது தங்க நகைகள் செய்யக்கூடிய ஆசாரி, அந்த ஆசாரி இடத்துல இந்த தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி கோப்பையை இவங்க விற்று காசாக்கிட்டாங்க. இது இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த புதையலுடைய வாரிசுதாரர்களுக்கு தெரிஞ்சது. உடனே அந்த தமீம் அதி இடத்துல, அந்த 2 கிறிஸ்தவர்களிடத்துல போய் விசாரித்தப்போ அவங்க உடனே பேச்சை மாற்றி பேசினாங்க. என்ன மாற்றி பேசினாங்கன்னா, இதை நாங்கள் புதையல்கிட்டையே அன்றைக்கே நாங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டோம் விலைக்கு, ஆனால் எங்கள்கிட்ட சாட்சி இல்லை, நாங்கள் விலை கொடுத்து வாங்கினோம் அப்படிங்கிறதுக்கு எங்களிடத்துல சாட்சி இல்லை, அதனால் நாங்கள் அன்றைக்கே உங்கள்கிட்ட இதை பற்றி நாங்கள் சொல்லலை, ஆனால் வாங்கிட்டோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ யார் வாங்கிட்டது அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த கிறிஸ்தவர்கள், அவங்க வாங்கியதற்கு உண்டான சாட்சிகளை அவர்கள் கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்களிடத்தில் எந்த விதமான சாட்சியும் இல்லை. ஏன்னா அவங்க பொய் தான் பேசுகிறாங்க. இப்போ சட்டத்தின் அடிப்படையிலே யார் வாதியாக இருக்கிறாரோ,
அவர் தன்னுடைய வாதத்துக்கு உண்டான சாட்சியத்தை அவர் கொடுக்க வேண்டும். அவங்கள்ட்ட எந்த சாட்சியும் இல்லை. அப்போ உடனே புதையலுடைய வாரிசுதாரர்களிலே 2 பேர் அவர்கள் சத்தியம் செஞ்சு சொல்கிறாங்க, இது புதையலுக்கு சொந்தமான பொருள்தான், இது இந்த கிறிஸ்தவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், அல்லாவின் மீது ஆணையாக இது புதையலுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அவங்க சத்தியம் பண்ண உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு என்ன தீர்ப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவர்கள் பொய்யர்கள், அவங்க அதை திருடி வித்துட்டாங்க, அதனால் வித்த பொருளை வாங்க முடியாது, அதுக்குண்டான கிரயம் என்னவோ அந்த கிரயத்தை புதையலுடைய வாரிசுகளுக்கு கொடுத்துட வேண்டும் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் தீர்ப்பு செஞ்சிட்டாங்க. இது எப்படி தீர்ப்பு செஞ்சாங்க நபி அவர்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு முன்னால் படிக்கப்படக்கூடிய இந்த வசனம் இருக்கின்றதே, அந்த வசனத்தினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையிலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் இப்படி தீர்ப்பு வழங்கினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கின்றானே, இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற கட்டளையை அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களிலே உங்களுக்கு முன்னால் இன்ஷா அல்லாஹ் இப்போ சொல்லுவோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஷஹாதத்து பைனிக்கும் இதா ஹதர அஹதகுமுல் மௌத் ஹீனல் வஸிய்யத்தி ஸனானி தவா அத்லின் மின்கும், உங்களில் ஒருவருக்கு மரணம் சமீபித்து விட்டால் உங்களில் ஒருவருக்கு மரணம் சமீபித்து விட்டால் உங்களிலே இருக்கக்கூடிய நீதமான 2 நபர்களை மரண சாசனம் செய்கின்ற நேரத்திலே உங்களுக்கு மத்தியிலே சாட்சியாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். மௌத்துடைய நேரத்தில் வசியத்து பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சாட்சிகள் அவசியம். சாட்சிகள் இல்லாமல் வசியத்து செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது சரி வராது. அதனால தான் அல்லாஹ் தஆலா மௌத்துடைய தருவாயில நீங்கள் மரண சாசனம் செய்வதாக இருந்தால் நீதமாக இருக்கக்கூடிய 2 நபர்களை உங்களுக்கு மத்தியிலே சாட்சிகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அல்லது அவ் ஆஹரானி மின் கைரிக்கும் இன் அன்தும் தரபுத்தும் ஃபில் அர்து ஃபஸாபத்துக்கும் முஸீபத்துல் மௌத், பூமியிலே நீங்கள் பிரயாணம் செய்தால் மரணத்துடைய துன்பம் உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் அல்லாத வேறு 2 நபர்களை உங்களுக்கு மத்தியிலே சாட்சிகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரயாணத்திலே இருக்கின்றீர்கள், உங்களோட முஸ்லிமானவர்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் மாற்றார்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த மாற்றார்களிலே 2 நபர்களை சாட்சிகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தஹ்பிசூனஹுமா மின் பாதி ஸலா, தொழுகைக்கு பின்னால் அவ்விருவர்களையும் நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள். ஃபயுக்ஸிமானி பில்லாஹ், அல்லாவின் மீது அவர்கள் சத்தியம் செய்ய வேண்டும். இனிர் தபுத்தும், நீங்கள் சந்தேகம் கொண்டால். லா நஸ்தரி பிஹி சமனா, இதற்காக எந்த ஒரு கிரயத்தையும் நாங்கள் வாங்கவில்லை. வலவ் கானதா குர்பா, எங்களுடைய உறவுக்காரர்களாக ஆகியிருந்தாலும் சரியே. வலா நக்துமு ஷஹாதத் அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய சாட்சியங்களை நாங்கள் மறைக்கவில்லை. அப்படி நாங்கள் மறைத்திருந்தால் இன்னா இதல் லமினல் ஆசிமீன், பாவிகளில் ஒருவராக நாங்கள் ஆகியிருப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவார். ஃபைன் உஸிரா அலா அன்னஹு முஸ்தஹக்கா இஸ்மன், பொய் சாட்சியம் சொன்னதாக அவ்விருவரும் பொய் சாட்சியம் கூறி அவ்விருவரும் பாவத்திற்கு உரியவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதின் மீது கண்டுகொள்ளப்பட்டால் ஃபாஹரானி யகூமானி மகாமஹுமா மினல்லதீன ஸ்தஹக்கா அலைஹிமுல் லவ்லையான், வேறு 2 நபர்கள் அவ்விருவரினுடைய இடத்திலே நின்று முன்னால் சாட்சி சொன்னார்களே, அவ்விருவர்களுக்கு எதிராக பொருளினுடைய உரிமை உடையவர்கள் அவர்கள் ஃபயுக்ஸிமானி பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்ய வேண்டும். ல ஷஹாதத்துனா அஹக்கு மின் ஷஹாதத்திஹிமா, அவ்விருவர்களினுடைய சாட்சியங்களை காட்டிலும் எங்களுடைய சாட்சி உண்மையானது. வமஅததைனா, நாங்கள் வரம்பு மீறவில்லை. இன்னா இதல் லமினல் தாலிமீன், நாங்கள் வரம்பு மீறி இருந்தால் நாங்கள் அநியாயக்காரர்களில் ஒருவர்களாக நாங்கள் ஆகியிருப்போம் என்பதாக சொல்ல வேண்டும். அதாவது இந்த வசனத்துக்கு உண்டான எந்த தர்ஜுமாவை, எந்த அர்த்தத்தை உங்களுக்கு நான் செய்தேனோ, இது இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய ஒரு தஃப்சீருடைய புத்தகத்திலே இந்த அர்த்தத்தை தான் அவர்கள் செய்கிறார்கள். அல் அவுலையான் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவங்க செய்யக்கூடிய அர்த்தம் என்னன்னு சொன்னால், முன்னாலேயே யார் சாட்சி சொன்னார்களோ மோசடி செய்து விட்டார்கள் என்று தெரிய வருகிறதே அவர்கள் அப்படின்னு சொல்லி இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கு விளக்கம் அளிப்பார்கள். ذَلِكَ أَدْنَىٰ أَن يَأْتُوا بِالشَّهَادَةِ عَلَىٰ وَجْهِهَا,
சாட்சியத்தை அதனுடைய முறைப்படிக்கு கொண்டு வருவதற்கும், அல்லது அவ் யஹாஃபு அன் துரத்த ஈமானும் பஅத ஈமானிஹிம், இவர்களுடைய சாட்சியத்துக்கு பின்னால் இவர்களுடைய சத்தியத்துக்கு பின்னால் அவர்களுடைய சத்தியம் அது மறுக்கப்பட்டுவிடும் என்று அவர்கள் பயப்படுவதற்கும் இது இலகுவான முறையாக இருக்கும். வத்தகுல்லாஹ வஸ்மஉ, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு செவிசாயுங்கள். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், பாவமான சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். யௌம யஜ்மஉல்லாஹு ருசுல், ரசூல்மார்களை தூதர்களை அல்லாஹ் தஆலா ஒன்று கூட்டக்கூடிய நாளிலே அந்த தூதர்களிடத்திலே அல்லாஹ் தஆலா கேட்பான். ஃபயகூலு மாதா உஜிபுத்தும், என்னுடைய தூதை நீங்கள் மக்களிடத்திலே போய் சொன்னபோது நீங்கள் என்ன பதிலளிக்கப்பட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்பான். அப்போ அந்த தூதர்கள் சொல்லுவார்கள், ரசூல்மார்கள் சொல்லுவார்கள், காலூ லா இல்ம லனா, எங்களுக்கு எந்த விதமான ஞானமும் இல்லை. இன்னக அன்த அல்லாமுல் குயூப், நிச்சயமாக நீதான் மறைவான விஷயங்களை எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறாய் என்பதாக அந்த ரசூல்மார்கள் தூதர்கள் சொல்லுவார்கள். குர்ஆன் ஷரீஃபிலே நீங்க பல இடங்களிலே பார்க்கலாம். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, ஒரு சட்டத்தை பற்றி பேசுகிறான் அப்படின்னு சொன்னா அந்த சட்டத்தோட சேர்த்து அல்லாஹ் தஆலா மறுமையினுடைய விஷயங்கள் எதையாச்சும் அல்லாஹ் பேசுவான். இல்லைன்னா முந்தைய சமுதாயத்தவர்கள் எப்படி வழிபட்டு நடந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். இல்லைன்னா முந்தைய சமுதாயத்தவர்கள் எப்படி அவர்கள் நன்றிகட்டத்தனமாக அவர்கள் நடந்தார்கள், எப்படி இறை கட்டளைக்கு மாறு செய்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படிதான் அல்லாஹ் பேசி இருக்கின்றான். அல்லாஹ் ஏன் இப்படி சொல்லுகிறான் அப்படின்னு சொன்னா, அப்பதான் அந்த சட்டத்தின் படிக்கு அமல் செய்கின்ற போது மனிதனுக்கு மறுமையினுடைய சிந்தனை ஏற்படும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இப்படி செய்வான். இப்போ முந்தைய வசனங்களில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது மரண சாசனம் செய்கின்ற நேரத்திலே என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் தஆலா பேசினதற்கு பிறகு மறுமையினுடைய ஒரு காட்சியை அல்லாஹ் இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அதாவது இதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அதாவது நாளைக்கு மறுமையிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் தஆலா என்ன பேசுவான் அப்படிங்கிறத பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி முன்னால சில வசனங்களிலே கிறிஸ்தவர்களினுடைய தவறான கொள்கைகளை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு முன்னால படித்த இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, எல்லா நபிமார்களை குறித்தும் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். எல்லா நபிமார்களையும் மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒன்று கூட்டி அந்த நபிமார்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான், நீங்கள் உங்கள் உம்மத்தவர்களிடத்தில் போய் என்னை பற்றி பேசுனீங்கல்ல, என்னுடைய தூதை நீங்கள் கொண்டு போய் சொன்னீங்கல்ல, அப்போ உங்களுடைய உம்மத்தவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். மாதா உஜிபுத்தும், நீங்கள் என்ன பதிலளிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அப்போ அந்த நபிமார்கள் சொல்லுவாங்கன்னா, லா இல்ம லனா, எங்களுக்கு அதை பற்றிய ஞானம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஞானம் இல்லை அப்படின்னு சொன்னால் இதை கொண்டு கருத்து என்னன்னா, உலகத்திலே வெளிரங்கத்தை பார்த்து இவர் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். ஆனால் இங்கே வெளிரங்கத்துக்கு ஒன்றும் வேலையே கிடையாது. நீ உள்ளத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடியவன், உள்ளத்தினுடைய நிலை என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. அல்லாவே நீதான் உள்ளத்தை பற்றி அறிந்தவன், மறைவான விஷயங்களை அறிந்தவன் நீதான். இன்னக அன்த அல்லாமுல் குயூப், மறைவான விஷயங்களை அறிந்தவன் நீதான் தீர்ப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த நபிமார்கள் சொல்லுவாங்க. இப்போ மறுபடியும் அல்லாஹ் தஆலா அவர்களிடத்துல கேட்பான், வெளிரங்க விஷயங்களை சொல்லுங்க, யார் உங்க பேச்சை கேட்டா யார் உங்க பேச்சை கேட்கல அப்படின்னு நபிமார்களிடத்தில் கேட்கப்பட்டால் அந்த நபிமார்கள் வெளிரங்கமான விஷயங்களை பற்றி சாட்சி சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா அதை பற்றி சில வசனங்களிலே அல்லாஹ் பேசி இருக்கின்றான். சூரத்து நிசா வசனம் நம்பர் 41, சூரத்து நஹல் வசனம் நம்பர் 89 போன்ற வசனங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பற்றி பேசி இருக்கின்றான். இப்போ அடுத்து அல்லாஹ் தஆலா இருக்கின்றானே, மறுமையிலே அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் எப்படி பேசுவான் அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். இது கால அல்லாஹ் யா ஈஸா இப்னு மரியம் அத்குர் நிஅமதி அலைக வ அலா வாலிதத்திக், நபியே நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், மரியமுடைய மகன் ஈசாவே, உஸ்குர் நிஅமதி அலைக வ அலா வாலிதத்திக், உங்கள் மீதும் உங்களுடைய தாயார் மரியமின் மீதும்
நான் செய்த அருட்கொடைகளை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். இது ஐயத்துக பி ரூஹில் குதுஸ், பரிசுத்த ஆத்மாவை கொண்டு உங்களை நான் பலப்படுத்தினேன், உங்களை நான் பலமாக்கினேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதை பற்றி விளக்கம் நான் சூரத்துல் பக்ராவிலே வசனம் 87 உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லி இருக்கிறேன். அதனால இங்கே திரும்ப நான் சொல்லலை. இது ஐயத்துக்க பி ரூஹில் குதுஸ், பரிசுத்த ஆத்மாவை கொண்டு உங்களை நான் பலப்படுத்தினேன். துக்கல்லிமுன் நாஸ ஃபில் மஹ்தி வ கஹ்லன், மக்களிடத்திலே நீங்கள் தொட்டிலே இருந்த போதும் வாலிப பருவத்திலேயும் மக்களிடத்திலே நீங்கள் பேசினீர்கள். வைது அல்லம்துக்கல் கிதாப வல் ஹிக்மத வத் தௌராத்த வல் இன்ஜீல், வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இன்ஜீலையும் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேனே, அதை நினைவு கூறுங்கள். வைது தஹ்லுகு மின தீனி கஹய்யத்தி தைரி பிஇذنி, என்னுடைய உத்தரவை கொண்டு பறவையின் உருவத்தை போல களிமண்ணிலே நீங்கள் உருவாக்கி ஃபதன்ஃபுஹு ஃபீஹா, அதிலே நீங்கள் ஊதினீர்கள். ஃபதகூனு தைரன் பிஇذنி, என்னுடைய உத்தரவை கொண்டு பறவையாக நீங்கள் அதை மாற்றினீர்கள். வதுபரிஉல் லக்மஹ வல் அப்ரஸ பிஇذنி, என்னுடைய உத்தரவை கொண்டு பிறவி குருடையும் வெண்குஷ்ட ரோகியையும் நீங்கள் குணமாக்கினீர்கள், சுகமாக்கினீர்கள். அதையெல்லாம் நினைவு கூர்ந்து பாருங்கள். வைது துஹ்ரிஜுல் மௌதா பிஇذنி, என்னுடைய உத்தரவை கொண்டு மரணமானவர்களுக்கு உயிர் கொடுத்து நீங்கள் எழுப்பினீர்கள், உயிர் கொடுத்து நீங்கள் அவர்களை வெளிப்படுத்தினீர்கள். அதை நினைவு கூர்ந்து பாருங்கள். வைது கஃபஃப்து பனி இஸ்ராயீல அன்க, பனி இஸ்ராயீல்களினுடைய தீங்குகளை உங்களை விட்டு நான் தடுத்தேன். இது ஜீத்தஹும் பில் பையினாத், அவர்களிடத்திலே தெளிவான அத்தாட்சிகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்தபோது ஃபகால அல்லதீன கஃபரு மின்ஹும், அவர்களிலே நிராகரிக்கக்கூடியவர்கள் சொன்னார்கள், இன் ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன், தெளிவான சூனியமே தவிர இது வேறில்லை என்று சொன்னார்களே. அந்த நேரத்திலே பனி இஸ்ராயல்களுடைய தீங்கிலே இருந்து உங்களை நான் தான் காப்பாற்றினேன், அதை நினைவு கூர்ந்து பாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். வைத் அவ்ஹைது இலல் ஹவாரியின், உங்களுடைய சீடர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சீடர்கள், உங்களுடைய சீடர்களிடத்திலே நான் அறிவித்தேன், அந்நாமினு பி வ பி ரசூலி, என்னையும் என்னுடைய தூதரையும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று நான் அறிவித்தேன். உடனே அந்த சீடர்கள் சொன்னார்கள், ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டோம், நாங்கள் நம்பினோம். வஷ்ஹது பி அன்னனா முஸ்லிமூன், நாங்கள் முஸ்லிம்களாக இருப்பதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். இது காலல் ஹவாரியூன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சீடர்கள் சொன்னார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே, யா ஈஸா இப்ன மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே, ஹல் யஸ்தீஉ ரப்புக அன் யுனஸ்ஸில அலைனா மாயிதத்தம் மினஸ் ஸமா, வானத்தில் இருந்து ஆகாரத்தினுடைய தட்டை எங்களுக்கு இறக்குவதற்கு உங்களுடைய இறைவனால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், கால இத்தகுல்லாஹ இன் குன்தும் மூமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது ஒரு மூமின் இருக்கின்றாரே, அற்புதங்களை பார்த்ததுக்கு பின்னால தான் அல்லாஹ்வை நம்புவோம் அப்படின்னு சொல்றது ஒரு மூமினுக்கு அழகு கிடையாது. ஒரு மூமின் அற்புதங்களை பார்க்காமலேயே அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அல்லாஹ்வினுடைய நபிமார்களை நம்ப வேண்டும். காஃபிர் தான் என்ன செய்வான்னு சொன்னா, நம்பிக்கை கொள்றதுக்காக வேண்டி அற்புதங்களை காட்டுங்க, மோஜிசாவை காட்டுங்க அப்படின்னு சொல்லுவான். மோஜிசாக்களை காட்டுனா அவன் நம்புவான். ஆனா மூமின் போய் அற்புதங்களை காட்டுனா தான் நம்புவோம் அப்படின்னு சொல்றது ஒரு மூமினுக்கு அழகே கிடையாது. அதனாலதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த அவங்க சீடர்கள் சொன்ன போது, வானத்திலே இருந்து ஆகாரத்துடைய தட்டு எங்களுக்கு இறங்கணும் அப்படின்னு சொன்ன உடனேயே, இறங்கினாதான் அல்லாஹ்வை நம்புவீங்களா? இத்தகுல்லா இன் குன்தும் மூமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் அப்படின்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்போ அந்த சீடர்கள் என்ன பண்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, எங்களிடத்திலே ஈமான் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்காதீங்க. மாறாக அல்லாஹ்வினுடைய நேமத்தை நாங்கள் கண்ணால் காண வேண்டும் என்பதாக நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு ஈமான் பரிபூர்ணமாகும், அதனால் எங்களுடைய உள்ளம் அமைதி பெறும். அதை கண்டதற்கு பிறகு அல்லாஹ்வுக்கு நாம நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம். வேற ஒன்றும் காரணம் கிடையாது அப்படின்னு சொன்னதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல துஆ செய்கிறார்கள். அவங்க சீடர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான்.
காலு நுரீது அன் நாகுல மின்ஹா, அந்த சீடர்கள் சொன்னார்கள், நாங்கள் விரும்புவதெல்லாம் அந்த ஆகாரத்தினுடைய தட்டிலிருந்து சாப்பிட வேண்டும். அந்த ஆகாரத்துடைய தட்டு வானத்தில் இருந்து இறங்குச்சுன்னா தத்துமையின்ன குலூபுனா, எங்களுடைய உள்ளம் அமைதி பெறும் அதை பார்த்த பின்னால். வனஅலம அன்கது சதகத்தனா, எங்களிடத்தில் நீங்கள் உண்மையை சொன்னீர்கள் என்று நாங்கள் அறிந்து கொள்வோம். வனகூன அலைஹா மின ஷாஹிதீன், சாட்சி சொல்லக்கூடியவர்களில் அதற்காக சாட்சி சொல்லக்கூடியவர்களாக நாங்களும் ஆகிவிடுவோம், அதுக்காக தான் சொல்றோம் அப்படி சொல்லி எப்படி சீடர்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல துஆ செய்கிறார்கள். قال عيسى ابن مريم, மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ரப்பனா, அல்லாஹ்வே எங்கள் இறைவா, அன்சில் அலைனா மாயிதத்தம் மினஸ் ஸமா, வானத்தில் இருந்து ஆகாரத்தினுடைய தட்டை எங்களுக்கு இறக்கு அப்படின்னு சொல்லி துஆ செஞ்சாங்க. தகூனு லனா ஈதல் லிஅவ்வலினா வஆஹிரினா வஆயத்தம் மின்க், எங்களிலே முந்தியவர்களுக்கும் எங்களிலே பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் பெருநாளாக நமக்கு அது இருக்கும், மேலும் உன்னுடைய அத்தாட்சியாகவும் அது இருக்கும். வர்சுகுனா வஅன்த கைருர் ராஸிகீன், எங்களுக்கு நீ உணவளிப்பாயாக, நீயே உணவளிக்கக்கூடியவர்களில் மேலானவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி துஆ செஞ்சாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்த உடனே அல்லாஹ் தஆலா சொன்னான், நீங்க அற்புதத்தை காட்ட சொல்றீங்க, காட்டுறதுக்கு தயார். قال الله إني منزلها عليكم, அல்லாஹ் சொன்னான், நிச்சயமாக நான் உங்களுக்கு அந்த உணவு தட்டை, ஆகாரத்தினுடைய தட்டை நான் இறக்குவேன். ஆனால் நான் இறக்கியதற்கு பின்னால அல்லாஹ்வுடைய ரூலே இதுதான், அல்லாஹ் கிட்ட அற்புதங்களை காட்ட சொல்லக்கூடாது. சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அற்புதத்தை காட்டுவான். அற்புதத்தை காட்டுனதுக்கு அப்புறம் மேல எவனாவது அந்த அற்புதத்தை ஏத்துக்க மாட்டேன்னு பேசினா தொலைஞ்சான், செத்தான். அவனுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை உடனே ஸ்பாட்லேயே வரும், உடனே தண்டனை வரும், உடனே அவன் அழிஞ்சு போவான், அவன் நாசமா போவான். இது அல்லாஹ்வினுடைய ஒரு தர்த்தீப். அல்லாஹ் இப்படிதான் செஞ்சிருக்கான் முந்தைய சமுதாயத்தவர்கள் எல்லாத்தையுமே. இப்ப அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அல்லாஹ் அதுதான் சொல்றான். قال الله إني منزلها عليكم, அல்லாஹ் சொன்னான், நிச்சயமாக நான் உங்களுக்கு அதை இறக்கி தருவேன். ஆனால் فمن يكفر بعد منكم, உங்களிலே யார் அதற்கு பின்னால் நிராகரிப்பார்களோ, فإني أعذبه عذابا لا أعذبه أحدا من العالمين, உலகத்திலே யாரையும் நான் தண்டிக்காத மாதிரி அவர்களை நான் தண்டிப்பேன். யாராவது இதுக்கு பின்னால நிராகரிச்சீங்க, உலகத்துல யாருக்குமே கொடுத்துராத தண்டனையை நான் உங்களுக்கு கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். அதாவது குர்ஆன் ஷரீஃபில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சீடர்கள் கேட்ட அந்த ஆகாரத்துடைய தட்டு இது வானத்தில் இருந்து இறங்கவில்லையா அப்படிங்கிற தெளிவு குர்ஆன்ல இல்லை. அவங்க கேட்டாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹ்வும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாக்கும் கொடுத்தான். ஆனால் வானத்தில் இருந்த ஆகாரத்துடைய தட்டு அது இறங்கலையா அப்படிங்கிற தெளிவு அது குர்ஆன்ல இல்லை. ஆனால் ஜாமிஉ திர்மிஸி அப்படிங்கிற ஹதீஸுடைய ஒரு கிதாப் இருக்கிறது. அந்த ஹதீஸுடைய கிதாபிலே கிதாபு தஃப்சீர் அப்படிங்கிற அந்த பாடத்தில் ஹதீஸ் நம்பர் 3061, அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஹஜ்ரத் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, வானத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா ஆகாரத்துடைய தட்டை அல்லாஹ் இறக்கினான். ஆனால் ஆகாரத்துடைய தட்டை இறக்கியதற்கு பின்னாலும் கூட யாரெல்லாம் அதை நிராகரித்தார்களோ அவர்களுக்கு உலகத்திலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையான தண்டனையை கொடுத்து அவர்களை அல்லாஹ் தண்டித்தான் என்று ஹஜ்ரத் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய பழக்கமும் இதுதான். அல்லாஹ் கிட்ட அற்புதங்களை கேட்கக்கூடாது. இப்போ முந்தைய சமுதாயங்களுக்கு அப்படிதான் அல்லாஹ் செஞ்சிருக்கான். ரசூலுல்லாஹ் கிட்ட காஃபிர்கள் நிறைய அற்புதங்களை கேட்ட போது ரசூலுல்லாஹும் இதுதான் சொன்னாங்க, எப்பா உங்களுக்கு அற்புதங்களை காட்டுறது பெரிய விஷயம் கிடையாது, அற்புதங்களை காட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா நீ ஈமான் கொண்டே ஆகணும். அதுக்கப்புறம் மேல நீ ஈமான் கொள்றதுல எதனாச்சும் பெசகு செஞ்ச அல்லாஹ்வுடைய தண்டனை ஸ்பாட்ல வரும், அதனால பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பல வாட்டி காஃபிர்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பழக்கம் இதுதான்.
யார் ஏத்துக்கலையோ அற்புதங்களை பார்த்ததுக்கு அப்புறமேலையும் உடனே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை வந்தடையும். அல்லாஹ் தஆலா அதை தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். வல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அலம். பாக்கியை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திகா.